ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஒரு லைட்டாக முட்டையும் முட்டைக்கோசும் வச்சு செய்யக்கூடிய ஒரு கேபேஜ் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு சைட் டிஷ்ஷாக யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவங்களுக்காகவும் கொஞ்சம் ஃபேன்சியாக நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான ஒரு கேபேஜ் ரோல். இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது தேவைப்பட்ட பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ முதல்ல முட்டைக்கோஸை பிளான்ச் பண்ண போகிறோம். ஒரு பெரிய கேபேஜில் உள்ள லீவ்ஸை மெதுவாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். கொதிச்சதும் அதை எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு ஆற வச்சுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் அதில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு பேன் ஒன்று காய போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி, பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அதில் அந்த வெங்காயம் பாதி வதங்கினதும் நான் கொஞ்சம் குடமிளகா கிரீன் கலர் அண்ட் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் காய் வதங்கினதும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சோம்பு, பெப்பர் பவுடர். சோம்பு நான் எப்பவும் வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் அதுக்கு. ஸோ அந்த பேன்லேயே நம்ம ஒரு 6 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கணும். இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த முட்டையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபில்லிங் நம்ம வேற பிரெட்டு கூட, ரொட்டி, சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா ஸ்லரி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மைதாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆறின கேபேஜ் லீவ்ஸில் உள்ள ஹார்ட் பார்ட்டை அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அப்போ மடக்க முடியாது நமக்கு. அதை மெதுவாக கத்தி வச்சு அதை எடுத்துக்கணும், கீரி எடுத்துக்கணும். அந்த நரம்பை எடுத்துட்டு நம்ம அதில் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு. இப்போ அந்த கேபேஜ் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த ஃபில்லிங்கையும் அதில் ஒரு ஸ்பூன் வச்சு சைடில் முதல்ல மடக்கிட்டு அது மெதுவாக அப்படியே ரோல் பண்ணணும். ஸோ இப்படி எல்லா முட்டைக்கோஸ் லீவ்ஸும் நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம ஸ்டீம் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு அதை பேன் ஃப்ரை தான் பண்ண போறேன். ஸோ இது மாதிரி எல்லாம் மடக்கி ரோல் பண்ணின முட்டைக்கோஸில் நம்ம ஒரு ஃப்ரைங் பேனை சூடு பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோல் பண்ண கேபேஜ் ரோலில் கொஞ்சம் அந்த ஸ்லரியை லேசாக தடவிக்கணும். ரொம்ப கோட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கோட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் அந்த மேலே உள்ள கேபேஜ். இப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் மெதுவாக திருப்பி விட்டுட்டு எல்லா கேபேஜ் ரோலும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ளேம் லோவாக தான் வச்சுக்கணும், இல்லைன்னா அது
சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் அந்த கேபேஜ். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு எல்லா கேபேஜ் ரோலும் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான கொத்தமல்லி சட்னி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு சாஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கெச்சப்பு, வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சாஸ் அதை வச்சு கூட இதை செய்யலாம். ஒரு சின்ன பவுலில் கார்லிக் சில்லி சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். தென் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இல்லை பேஸ்ட் எதுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணினா அதில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த ஸ்லரி இருக்கு இல்லையா, அது வேணும்னா நீங்கள் அதை சேர்த்து. ஆனால் ஸ்லரி சேர்க்கும் போது அது கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ நான் 1 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ சாஸும் ரெடி, கேபேஜ் ரோலும் ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இது. ஃப்ரைட் ரைஸ் கூட, பிரியாணிக்கு கூட, இல்லை யாராவது கெஸ்ட் வரும்போதும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணலாம். அண்ட் முட்டைக்கோஸ் இஸ் வெரி வெரி ஹெல்தி டிஷ். நம்ம டெய்லி கேபேஜ் ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை கெஸ்ட்டுக்கும் பரிமாறிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. கமலாவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.